ஓய் ஏய், என்ன நீ மதிக்கவே மாட்டேற? ப்ரோ சூத்தை மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. நான் 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி அப்படி மேலே இரு. குளிப்போமா? குளிக்கலாமா? குளிக்கலாமா? மாட்டு பொங்கல் அதுவுமா ஒன்று நான் அலங்காரம் படுத்துறவா? மாடை தான் குளிப்பாட்ட வைப்பாங்க. எங்கள் வீட்டில் மாடு கிடையாது. இதாக இருக்குது. சொல்றி குளிக்க போவோமா? நான் உட்கார். எந்திரி எந்திரி. ஹாப்பி மாட்டு பொங்கல். ஏய் குட் கேர்ள். என்ன பிஜோ? அவ்வளோதான் மாட்டு பொங்கல் இன்றைக்கி. இந்த சின்ன மாடோடு தான் கொஞ்சம் என்ன மாதிரி ஷை டைப். கேமரா காமிச்சோன்னா உடனே வைக்கப்பட்டு போயிடுவாங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அதனால் மூஞ்சி காமிக்க மாட்டாங்க மேடம். இந்த பாரு, பொங்கல் முடிஞ்சிருச்சு. மாட்டு பொங்கலே வந்துருச்சு. பொங்கலுக்கு எதுவும் பெருசாக பண்ணல. வீட்டில் பொங்கல் வச்சுட்டு அவ்வளோதான் வெளில ரவுண்ட்ஸ் அடிக்க போயிட்டேன். அதனால் அதெல்லாம் எடுக்கல. பட் காலேஜில் சூப்பராகவே போச்சு. அதை வீடியோ எடுத்தோம். பட்டு ஃபுல் செலிப்ரேஷன் மோடில் இருந்தனால அதை ஃபுல்லாக கவர் பண்ணல. பிட்டாக கவர் பண்ணி வச்சுருக்கோம். அதை எப்படி வீடியோவாக போடுறது? ஏற்கனவே நம்ம போடுற வீடியோ ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அந்த தம்மா துண்டு வீடியோ போட்டோன்னா இன்னும் சூப்பராகிரும்னால நான் அதை போடலை. அதனால் இருக்கிற தம்மா துண்டு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பொங்கல் அன்றைக்கி காலேஜில் என்ன கூத்தடிச்சோன்னு. அந்த கேப்பில் நான் போய் இதை குளிப்பாட்டிட்டு வந்துடுறேன். On your marks. Get set. Go. Ayappan for athletics. Thank you all. Please move to your respective classes. 1 o'clock your regular session will start. பைத்தியம். நானும் பைத்தியம். சரி நானும் பைத்தியம் தான். ஏய் நீயும் பைத்தியம் எனக்கு தெரியும். கையை வச்சிரு. SRMC தான் கைஸ். இன்னைக்கு வந்து எங்கள் காலேஜில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன். பொங்கல் செலிப்ரேஷனை முறையாக எங்கள் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் கொண்டாடுறோம். வந்ததே 4 பேர். ஆமாம், நீ காலேஜ் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 மணிக்கு தான் ஸ்லாட். 3 மணிக்கு தான் 12 மணிக்கு ஆடின்னு இருக்கோம். 12 மணிக்கு ஆடின்னு இருக்கோம். கண்டிப்பாக. ஆனால் நாங்கள் வந்து வண்டி எங்கே விட்டுருக்கேன், போயிட்டு பேசுகிறோம். அங்கே இருக்கு. இங்கே கைஸ் என்னோட வண்டியை பார்க்க போகிறோம். புல்லட். கபிள்ஸ்லாம் ஃபீட் எடுக்கிறேன், ஃபுட் எடுக்கிறேன். கபிள்ஸ்லாம் ஃபீட் எடுக்கிறேன், ஃபுட் எடுக்கிறேன். பொறாம லைட்டா எடுத்தானே நான் எடுத்தேன். நீயும் புருவானதை நம்ம நான் எடுத்தேன். ரம்பா தொட மாதிரி தெரிஞ்சுன்னு சிரிப்பு வேற. வேட்டிலாம் கண்ணா பின்னான்னு போகுது. ஐயோ விட்டுக்கிட்டு தொலைச்சிடாத. ஒரு வழியாக மேடம் போய் குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே அதுவே மத்தியானம் ஆயிடுச்சு. அதை குளிப்பாட்டிட்டு அப்படியே நான் தூங்கிட்டு இப்போ தான் எழுந்திரிச்சேன். இப்போ மேடம் பசிக்கிறதுனால பெடிகிரி காலி ஆயிடுச்சு. பால் வச்சிட்ருக்கேன் ப்ரெட்டு கொடுக்க. மேடம் தோ கீழே வந்து சொகுசாக உடனே அப்படியே வந்து படுத்துருவாங்க. இங்கே கீழே கிடப்பாங்க. வீட்லேயும் பொங்கல் ஒன்றும் பெருசாக போகல. ஏன்னா நான் ஊருக்கே போகல. ஆக்சுவலி வீட்டில் யாருமே இல்லை. அம்மா தான் ஊருக்கு போயிருக்காங்க. நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கேன். இதை பார்த்துட்டு அப்படியே நானும் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். என்ன பண்ணுறது தெரியல. சும்மா டிவி
ஃபோனு. படம் எதுவும் பார்க்கலான்னா எதுவும் வரல. எங்கள் ஆள் படம் வேறு வரதான் இருந்துச்சு. மனசே கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, படம் வர அன்றைக்கி தான் பொங்கல். சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம். அதெல்லாம் எங்கள் ஆள் படம் வேறு வரதான் இருந்துச்சு. மனசே கஷ்டமாக இருக்குது. ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. காலேஜில் நல்லா போச்சு பொங்கல். ஃபுல்லாக வீடியோ தான் எடுக்க முடியல. எங்கே ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டோம். எங்கே இந்த வீடியோ எடுக்கிறது? ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகுது வளைச்சு. இல்லை வ்ளாக்லாம் எடுக்கணும்னா ஒரு ரீல் எடுக்கிறதே நாங்கள் 1/2 மணி நேரம் ஆகணும். ஒரே ஒரு ரீல் தான், 5 செகண்ட் ரீல் தான். அது எப்படியும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்நேரம் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த ரீலை. அது எடுக்க 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் ஃபோட்டோ, அப்புறம் தான் போய் அந்த டான்ஸ் ஆடினது எல்லாமே போச்சு. நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் மத்தியானமே எல்லோரும் கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன, லீவு தான். போகி அப்போ தான் போனோம். காலேஜ் இருந்துச்சு எங்களுக்கு. ரொம்ப கஷ்டமானது தான். லீவ்லாம் தர மாட்டாங்க. அதனால் போனால் ஃபுல்லாக பனிமூட்டமாக இருந்துச்சு. அவ்வளோ போக நான் கூட குளிர் தான். அவ்வளோ. ஏன்டி என் கால் நோண்டின்னு இருக்க? ஏன் என் கால் நோண்டுற? ஹலோ சொல்லு. ஹேண்ட் ஷேக் கூட எல்லாருக்கும். மேடம் போய் சாப்பாடு வைப்போம். ஐயோண்ணா அவ்வளோதான். மேடம் இன்னைக்கு ஆவி பறக்குதா, ஆற வச்சு கொடுக்கணும். நல்லா அப்படியே சொல்லுங்க. சரி, ஏதாவது நடந்தா ஹலோ பேச விட்றாளா பாரு. என்னாச்சு, புதுசாக எதாவது வராங்களா? அது மார்னிங் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு மேடம் வாக்கிங் கூப்பிட்டு வந்தேன். எல்லாரையும் பார்த்துட்டு ஒரே குஷி மேடம்க்கு. வேறு ஒன்றும் இல்லை. அதான் நாட்டம். உட்காந்துன்னு இருக்கேன் நானே. ஒரு இடத்துல உட்கார முடியும். மேடம் போடுற ஆட்டத்துக்கு ஒரே இது. இன்னைக்கு காணும் பொங்கல். ஆனால் ஒன்றத்தையும் காணும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். அப்படி நீங்கள் கேட்பீங்க, அதனால் நானே அந்த ஜோக்கை போட்டேன். இவர் அப்படியே பார்த்து நேர்ப்பா யார் வரா யார் போடுறான்னு. சரி, அதான் மேடம் அப்படியே வாக்கிங் கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கா. அதனால் சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளில கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு வெளில கூப்பிட்டு வரலான்னு கூப்பிட்டு வந்தேன். ஒரே சேட்டை. அது பார்த்துட்டா அப்படியே கிட்ட வந்துட்டாங்கன்னா ஒரே குதி தான். நேரத்துக்கு ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் போனால் இன்னொருத்தர்னு வந்துக்கிட்டே இருக்காங்க. என்னால் ஒழுங்காக பேசக்கூட முடியல. இது அதுக்கேற்ற மாதிரி குதிச்சுக்கினே இருக்குது. கறி ஒரு இடத்துல 4 மாத குட்டி ஆகுது. இது இன்னும் சேட் ஆடுங்களே. என் வீட்டுக்கு வந்து ஒரு 3 months இருக்கும். பேர் பிஜ்ஜு. இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் சரி ஒழுங்காக ப்ராப்பராக இதை சொல்லி வீடியோ போடல. கோல்டன் ரெட்ரீவர் இது. நக்கு நல்லா நக்கு. அதனால் பொங்கல் செலிப்ரேஷன்ற பேரில் ஒரு 3 நிமிஷம் வீடியோ போட்டு பேலன்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் நான் உட்காந்து இதோட இப்படி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ப்ராப்பராக வீடியோ எதுவும் கிடைக்க மாட்டுது. அதனால் விலாக்லாம் போடுறதில்ல. இப்போ எங்கேயாவது பெருசாக வெளில போய் ப்ராப்பராக வீடியோ கிடச்சா விலாக் எடுத்து போடுறேன். இல்லைனா இந்த மாதிரி அப்பப்போ தான். ரெகுலராக விலாக் போட முடியாது. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? ஸோ இப்போ பொங்கல் காலேஜில் நல்லா போச்சு. பட் இங்கே பொங்கல் மாதிரியே போகல. அதுதான் உண்மை. ஸோ இதோட தான் எனக்கு போயிட்டுருக்கு. வீட்டில் யாரும் இல்லாதனால டிவி இல்லை ஏதாவது படத்தை போட்டு 2 பேரும் உட்காந்து ஜாலியாக பார்த்து என்டர்டைன்மெண்ட் பண்ணின்னு இருப்போம். என்ன, இது தூங்கும்போது நான் முழிச்சிருப்பேன், நான் தூங்கும்போது இது கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு இது தான், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா நான் போடுறதுக்கும் இல்லை காமிக்கிறதுக்கும் அடுத்து ஒன்றும் கிடையாது. சும்மா தான் சுற்ற போகிறேன்.
இதோட தான் இருக்க போகிறேன். இதோட என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்க சொல்லுங்கள். அதனால் இதை வாக்கிங் கூப்பிட்டு வந்து அப்படியே வீட்டுக்கு போகிறதோடய நான் முடிச்சுக்கிறேன். டாட்டா பை பாய். அடுத்து ஏதாவது நல்ல விலாகில் வேறு ஏதாவது நல்ல விலாக் போடுவாங்க, அதை போய் பாருங்கள். இதை பார்த்ததுக்கு பை பாய், தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா. புஜ்ஜு பாய் சொல்லு.